வெளி 7ஆம் அதிகாரம். இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று, பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அழியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளில் பிடித்திருக்க கண்டேன். ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதுக்கு அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதரையும் நோக்கி, நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீருமளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 144,000 பேர். யூதா கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. ரூபன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. காத் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. ஆசேர் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. நப்தலி கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. மனாசே கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. சிமியோன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. லேவி கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. ஈசாக்கர் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. செபுலோன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. யோசேப்பு கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. பென்யமின் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. ஆமென்.